என்ன இவங்க போனாங்க போனாங்க இன்னும் ஆளை காணோம். அந்த சாமியாரை பார்த்தாங்களா இல்லையானே தெரியலையே. இந்த ஆருத்ரா அவங்க 3 பேர் எதனா பண்ணிட்டாளா இல்ல இப்ப எங்க தான் இருக்கான்னு தெரியலையே. மங்களம், யாரு யார் என்ன கூப்பிட்டது? கொத நான் தான் கூப்பிட்டேன். மங்களம், ஆருத்ரா நீயா? நீ கீதா வீட்டாண்டல இருக்கத்த சொன்னாங்க. இது இப்ப எதுக்கு கே வீட்டுக்கு வந்த? அதுவா, இதுதான் என் குழந்தை. நீங்க யாரும் பார்க்கலல, அதான் வயிற்றுல இருக்கும் போதே அழிச்சிட்டீங்களே, அதான் காட்டிட்டு போலான்னு மறுபடியும் ஊருக்குள்ள வந்திருக்கேன். என்ன ஒண்ணும் பண்ணல ஆருத்ரா? ஒன்னும் பண்ணல மங்களம். ஒரு டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடும் குடிப்பியா இப்பவாவது? எவ்வளவு வேணுமோ தர ஆருத்ரா. வா வா சாப்பிடு வா. அடச்சே, உயிரோட இருக்கும் போது ஒரு வாய் தண்ணி குடுக்கல, செத்த பிறகு எவ்வளவு விட சாப்பிடும் ஒண்ணு. விடு ஆருத்ரா விடு. நான் என்ன பண்ண? என் கழுத்து நெரிக்காத. விடு ஆருத்ரா. என்ன பண்ணியா? என் அத்தையும் அவங்க வீட்டுல இருந்தவங்களையும் அதிகமா ஏற்றி விட்டது இந்த ஊர்ல முதல்ல நீதாண்டி. எனக்கு தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டு சாகடிக்க ஐடியா கொடுத்தும் நீதான். எனக்கு நல்லா தெரியும். ஐயோ இல்ல ஆருத்ரா, நான் ஒண்ணுமே சொல்லல. என்ன உன் அத்தைக்காரி வேலைதான். அப்படியா? சரி, என் அத்தை பண்ணால நீ புத்திமதி சொல்ல வேண்டியதானே? இல்ல நீ எனக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்கத்தானே? அந்த பக்கம் போகும்போது உன்கிட்ட இருந்தானே நான் கெஞ்சினேன். சீனை தள்ளி விட்டுட்டு போனல என்ன? ஆருத்ரா தெரியாம பண்ணிட்டு ஆருத்ரா, என்ன விட்டுடு ஆருத்ரா. விட மாட்டேன். ஒன்ன மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஒரு உயிரை விட மாட்டேன். விடு ஆருத்ரா, விடு 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 ஆருத்ரா, என்ன விட்டுடு ஆருத்ரா. ஏன் மங்களம், நீ எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டேன். இந்த ஊர்ல நீதான். ஆருத்ரா என்ன சாக்கடிக்கு வரலே, யாராச்சும் வாங்களே. ஏன் மங்களம்? ஆருத்ரா வேணா ஆருத்ரா, என்ன விட்டுடு. என்ன விடு விடு ஆருத்ரா விடு. ஐயோ மங்களம் மங்களம், ஆருத்ரா சாமி, இவரா சாமி அந்த ஆருத்ரா? ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் ராமலிங்காய நம. ஐயோ மங்களம். ஐயோ என்னங்க வந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலனா எனக்கு கொண்டு இருப்பாங்க. எல்லாரும் இங்க உடனடியா போங்க. இவள தண்ணி தெளிச்சு நான் கட்டு போட்டு வச்சிருக்கேன். அவ எழுச்சுக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போய் உங்க ஊருக்குள்ள வர காரணம் அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி, இதை இப்பவே போறேன். ஐயோ நான் இல்ல அண்ணே, நானும் உங்க கூட வரேன். வாமுத்து மங்களம், சீக்கிரமா வீட்டுக்கு போய் பூஜை ரூம்ல போய் சாப்பாடு போட்டுக்கிரு. நான் போயிட்டு அந்த பையன் சிவாவை கூட்டிட்டு வரேன். சிவாவா? எதுக்குங்க? காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லம்மா, நீ போ, உள்ள போய் பூஜை ரூம்ல இரு. சரிங்க. அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு ஊர்ல இருக்க மொத்த பேரும் இந்த யாகத்துல வந்து உட்காரணும். அப்பதான் இவளை முழுசா அழிக்க முடியும். என்ன சாமி சொல்றீங்க? ஆனா சதுரகிரி சித்தர் எல்லாரையும் உள்ள போயிட்டு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்றீங்க? ஆருத்ரா இந்த ஊர்ல இருக்க எல்லாரு மேல இருக்கிற கோபத்துலதான் திரும்ப திரும்ப பழிவாங்கன்ற எண்ணத்துல வந்துட்டு இருக்கான். அவ முழுசா இந்த உலகத்தை விட்டு போகணும்னா அதுக்கு நீங்க எல்லாரும் வந்துதான் ஆகணும். உங்களை வச்சுதான் அவளா அனுப்ப முடியும். சீக்கிரமா போய் நான் சொல்றத செய்யுங்க, நேரம் இல்ல. சரிங்க சாமி, நான் எல்லாரையும் கூட்டிட்டு சிவாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ யாரு? புது சாமியாரா? அந்த பெரிய சாமியாரால என்ன அழிக்க முடியல, நீ வந்துட்டியா? திரும்ப நான் வருவேன், வந்து பழி வாங்குவேன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துட்டேன். ஒன்னாலே என்ன முழுசாலாம் அழிக்கவே முடியாது. சரி ஆருத்ரா, அதுல தான் முயற்சி செஞ்சு பாக்குறேங்க. கீதா, கீதா. அக்கா யாரோ கூப்பிடப்பல? ஆமா சித்தி, வெளியே இருந்து யாரோ கூப்பிடுறாங்க. அது சுந்தரேசனோட குரல்னு நினைக்கிறேன். சாமியாரை கூட்டிட்டு வந்திருப்பாங்கக்கா, வாங்க உடனே போலாம். ஆருத்ரா அவதான் போயிட்டான்னு சொன்னேக்கா. நான் வெளில போய் பார்த்தப்போ அந்த இருள் எல்லாம் நீங்கி போயிருந்தது. அவளும் அவங்க இல்ல. அவ போனதுனால தானே வெளிச்சம் வந்திருக்கணும். அப்படியே சொல்ற? அப்போ வெளில போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. ஆருத்ரா இங்கேருந்து போகவே தானே இவங்க வெளில நின்று தைரியமா கூப்பிடுறாங்க. இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்து நின்று கூப்பிட்டு இருப்பாங்களா? போன்லாம் அந்த அண்ணன் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. ஆமால, சரி வா வெளில போய் என்னன்னு பாப்போம். சுந்தரேஷ் அண்ணே என்னாச்சுண்ணே? கீதா, நீ சொன்ன மாதிரி ஆருத்ராவை அழிக்கிறதுக்கு ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியாண்ணே, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. அந்த ஆருத்ரா மங்கள தைனார கொண்டு இருப்பா, தெரியுமா உங்களுக்கு? ஐயோ,
என்ன சொல்றீங்க? ஆமா கீதா, ஆருத்ரா எங்க வீட்டுக்குள்ள பூந்து மங்களத்தை கொன்னு இருப்பா. நல்ல வேளை அதுக்குள்ள நான் சாமியாரை கூட்டிட்டு வருவேன். அவர் ஏதோ தண்ணி தெளிச்சு அவளை கட்டி போட்டுட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு? நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையை நீங்க சொல்லணும். ஆமா, எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதான் கேக்குறோம். ஆனா அது உங்க வாயிலிருந்து வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். முதல்ல என்னன்னு சொல்லுங்கண்ணே. ஆருத்ரா மறுபடியும் ஊருக்குள்ள வர காரணமா இருந்தது யாரு? சொல்லுங்க, யார் காரணம்? அது அது வந்துனே, அது எப்படி எங்களுக்கு தெரியும்? பொய் சொல்லாத கீதா, சிவாதான் காரணம்னு எங்களுக்கும் தெரியும். அந்த சாமியாரும் அததான் சொன்னாரு. என்ன சொல்றீங்க? சிவா எப்படி காரணமா இருக்க முடியும்? ஆருத்ராவை அந்த தோப்புல அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த தோப்பு பக்கம் நம்ம ஊர்ல இருந்து போகிறதுக்கு ஒரு பையனுக்கும் தைரியம் கிடையாது. இந்த விஷயம் எல்லாம் தெரியாத உன் பையன் தான் அந்த தோப்பு வழியா வந்து ஆருத்ராவை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கணும். உண்மையா இல்லையா? ஆமா, நான் தான் தோப்பு வழியா வந்தேன். ஆருத்ரா ஊருக்குள்ள வர நான் தான் காரணம். சிவா சுமாரு. இல்லம்மா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். அந்த உண்மையை ஒத்துட்டு தான் ஆகணும். இதுக்கு மேல மறைக்க எதுவும் இல்ல. என்னால ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயம் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் வேலை விட்டு வரும்போது லேட்டா வரும்போது தோப்பு வழியா நான் தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. சரி சிவா, எது எப்படியோ ஆருத்ரா ஊருக்குள்ள வரத்துக்கு நீ தான் காரணம். அது எங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சாமியாரும் அதுதான் சொன்னாரு. இது நீங்க எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்கன்னா எங்க நாங்க உங்க மேல கோபம் அடைஞ்சிருமோ, உங்களுக்கு உதவி செய்யாம போயிடுவோம்னு மறைச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா, அதனாலதான் நாங்க சிவாதான் காரணம்னு சொல்லல. சரிம்மா, இப்ப என்ன விஷயம்னா, அந்த ஆருத்ரா மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வரதுக்கு யார் காரணமோ அவங்க மூலியமா பூஜை பண்ணி தான் ஆருத்ராவை அடக்க முடியும்னு சாமியார் சொல்லிட்டாரு. அதனால உங்க பையன் சிவாவும் ஊர்ல இருக்க மொத்த ஜனங்களும் அந்த யாகத்துல வந்து நின்னாதான் ஆருத்ராவை அழிக்க முடியும்னு இந்த சாமியார் சொல்றாரு. என்னது? என் பையன் வந்து யாகம் பண்ணி அவளை அழிக்கணுமா? முடியவே முடியாது. என் மகனை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். என்ன லட்சுமி புரியாம பேசிட்டு இருக்க? சாமியார் தான் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. அவ ஊருக்குள்ள வரத்துக்கு யாரு காரணமோ அவங்கள வச்சுதான் அழிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது உன் மகன் தானே காரணம். அப்ப அவன் தான் வந்து யாகத்துல கலந்துக்கணும். அவனை வச்சுதான் அந்த ஆருத்ராவை அழிக்க முடியும். இல்லாட்டி ஊர் ஜனங்க மொத்தத்தையும் அழிச்சிடுவான் அந்த ஆருத்ரா. அண்ணே, அதுக்காக எங்க புள்ளைய எப்படி அனுப்ப முடியும்? அவ இன்னும் கொஞ்சம் சிவா மேல கோவம் ஆக மாட்டாளா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. சாமியார் சொன்னது இதுதான். ஊருக்குள்ள வரத்துக்கு யார் காரணமோ அவங்கள வச்சு நான் யாகம் பண்ணி அழிக்கணுமா. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க மொத்த ஜனமும் அந்த யாகத்துல நிக்கணும். உன் மகன் மட்டும் என்ன தனியா நிக்க போறான். அப்புறம் என்ன வாங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த ஆருத்ரா ஊருக்குள்ள வர காரணமா அந்த நான் தான் யாகத்தை பண்ணி அவங்களை அழிக்கணும்னா நான் வரேன். சிவா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஆருத்ரா அதுக்கப்புறம் ஒன்னு அழிச்சிருவா. என்னம்மா நீங்களும் புரியாம பேசுறீங்க? அத சாமியார் சொல்லியிருக்காருல, யார் ஊருக்குள்ள வரத்துக்கு காரணமோ அவங்கள வச்சுதான் யாகம் பண்ணணும். நான் தானமா காரணம். மொத்த ஊர்ஜனமா அழிஞ்சா பரவாயில்லையா? மொத்த ஊர்ஜனம் அழியத்து பெருசா இல்ல ஒரு ஆத்மா அழியத்து பெருசாமா? நான் செய்யறது பாவம் தாமா. அந்த ஆருத்ரா பாவம். அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய் தண்ணியும் சோறும் கொடுக்காம பட்டினி போட்டு கொன்னீங்களே இந்த ஊர் ஜனங்க. உங்களுடைய பாவமா ஒருத்தர் பலியாகணும்னா அதுக்கு நான் பலியாயிட்டு போறேமா? சிவா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ளடா. உன்னை எப்படி நான் பலி கொடுக்க முடியும்? எந்த தவறு செய்யாத நீ ஏன்டா அதுக்கு இரையாகணும்? எந்த தவறுமே செய்யாத அந்த ஆருத்ரா உங்களோட அறியாமையால அவங்களும் அவங்க வயிற்று இருந்த குழந்தையும் பலியாகல. அதுக்கு பிராய்ச்சித்தமா நான் ஒருத்தன் பலியாகத்துல எந்த தப்பும் இல்லம்மா. சிவா, நீ ஒன்னும் பயப்படாத சிவா. இந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா தெரியாது. கண்டிப்பா ஆருத்ராவை அழிச்சிடுவாரு. உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாதுன்னு நீங்க சொல்றீங்க. இதனா ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க எல்லாரும் செஞ்ச பாவத்துக்கு ஏன் மகன் நான் பலிகடா ஆக்கணுமா? என்ன லட்சுமி புரியாம பேசுற? இன்னைக்கு இந்த ஊர் ஜனங்களோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் உன் மகன் தான். சாமியார் அடக்கி வச்ச ஆத்மாவை அங்கிருந்து வரத்துக்கு காரணம் உன் மகன் தானே. அப்படி இருக்கும்போது அவன் பலியானாலும் ஒன்னும் தப்பு இல்ல. நீ எல்லாம் என்ன மனுஷயா? உங்க உயிரெல்லாம் மட்டும் காப்பாத்திக்கணும், அதுக்காக நாங்க எங்க புள்ளைய பலி கொடுக்கணுமா? என்னைக்கு பேசுற? ஊருக்குள்ள வரத்துக்கு காரணம் யாரும் சொல்லாமலேயே ஆருத்ரா இங்கதான் நிக்கிறா, சாமியார கூட்டிட்டு வர சொன்னது நீ. இப்போ இவனால எல்லார் உயிரும் பாதிப்புல இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒத்த உயிரை கொடுத்து மொத்த உயிரும் காப்பாத்தணும்னா காப்பாத்தி தான் ஆகணும். அண்ணே, பேச பேச நேரம் தானே வீணாகுது. நான் தான் வரேன்னு சொல்லிட்டேல, வாங்க போலாம். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் தான் போகணும். ஊர்ல இருக்கவங்க மொத்தம் உங்க அம்மா சித்தி எல்லாரையும் வர சொல்லு. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருக்க என்னால முடியாது. ஆருத்ரா அழியணும்னா வாங்க, இல்லன்னா ஊர்ஜனம் மொத்தம் சேர்ந்து அழியிரும். வா முத்து போலாம். எனக்கு இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறான். என்ன சித்தி, சாமியார் சொன்னது தானே இவங்க சொல்லிட்டு போறாங்க. இவங்க மேல என்ன தப்பு இருக்கு? சிவா, நீ போக வேணாம். நம்ம உள்ள போய் கதவை போட்டிக்கலாமா? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க?
ஊர் ஜனங்களோட உயிர் மொத்தம் ஆபத்துல இருக்கு. ஆருத்ரா மொத்த உயிரையும் வாங்காம போக மாட்டேன்னு ஊருக்குள்ள வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன நம்ம உயிரை மட்டும் காப்பாத்திக்கலாம் சொல்றீங்க? அவங்க சொல்ற மாதிரி ஊருக்குள்ள வர நான் தானமா காரணம். என் மேலதானே தப்பு. ஆருத்ரா மேல தப்பு இல்லாட்டியும் அவ எல்லாரையும் பழி வாங்க துடிக்கிற ஆத்மா. அவளை அழிச்சுதாமா ஆகணும். அதுக்கு நான் போகணும்னா நான் கண்டிப்பா போய் தாமா ஆவேன். எது நடக்குதோ நடக்கட்டும், வாங்க போலாம். சிவா, எனக்கு எந்த பயமும் இல்லை சித்தி, வாங்க போலாம். விடு ஏ சாமியாரே, என்ன விடு. ஆருத்ரா, உன்னை இதுக்கு முன்னாடி வந்த சாமியாரு அடைக்குதா வச்சாரு. ஆனா நான் உன்னை முழுசா அழிக்காம இங்கிருந்து போக மாட்டேன். நீ செய்யறது தப்பு ஆருத்ரா. எது தப்பு? அப்ப இந்த ஊர் ஜனங்க செஞ்ச தப்பு இல்லையா? எல்லாம் கேள்விப்பட்டு தானே வந்திருப்ப. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவங்க பண்ணது தப்பு தான், அது இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆனா நீ பண்றது அதை விட மிகப்பெரிய தப்பு. ஊர் ஜனங்களை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. ஊர் ஜனங்க இல்ல, ஒரு உயிர் எடுக்கிற உரிமை கூட நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அழிப்ப? அழிக்கிற உரிமையும் காக்கிற உரிமையும் படிக்கிற உரிமையும் கடவுள் கிட்டதான் இருக்கு. அது உனக்கு தெரியாதா? அப்படியா? அழிக்கிற உரிமை கடவுள் கிட்ட இருக்கா? அப்ப ஒரு பாவமும் பண்ணாது என்ன எதுக்கு அழிக்கணும் சொல்லுங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? என் வயித்துல இந்த சிசு, ஒன்னும் அறியாத இந்த உலகத்தையே பார்க்காத அந்த சிசு என்ன பாவம் பண்ணுச்சு? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம ஒரு வாய் தண்ணி குடுக்கலையே. இந்த ஊர் ஜனங்க இருந்தா என்ன அழிஞ்சா என்ன? அவங்களுக்காக நீங்களும் வந்திருக்கீங்களே. சீ! ஊர் ஜனங்க பண்ணது தப்பா இருந்தாலும் அவங்க உயிர் எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. நீ அழியத்தான் உத்தமம். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அழிய மாட்டேன். நான் இந்த ஊர் ஜனங்க அழிக்காம அழிய மாட்டேன். உன்ன மாதிரி பழிவாங்க துடிக்கிற ஒரு ஆன்மாவை அழிக்காம நானும் இங்கிருந்து போக மாட்டேன். சாமி, நான் தான் சிவா. ஆருத்ரா ஊருக்குள்ள வர காரணம் நான் தான். சரி, இப்படி இந்த யாகத்துக்கு முன்னாடி உட்காருங்க. சாமி, இதால என் மகனுக்கு எந்த ஆபத்து வராதே. மொத்த ஊர்ஜன உயிரும் ஆபத்துலதாமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க மகன் உயிரை மட்டும் பெருசா நினைக்கிறீங்க? மன்னிச்சுக்கோங்க சாமி, அம்மா என் மேல இருக்க பாசத்துல அப்படி பேசிட்டாங்க. சரி, இப்படி உட்கார்ந்து நான் சொல்ற மந்திரத்தெல்லாம் சொல்லுங்க. சரிங்க சாமி. சிவா, நான் அழியணும்னு நீயும் நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிடா ருத்ரா, நீ பண்றது ரொம்ப தப்பு. உன் மேல தவறு இல்லைனாலும் ஆனா நீ இப்ப பண்ண துடிக்கிற காரியம் மிகப்பெரிய தப்பு. அது செய்யவே கூடாது. நீ பல வருஷமா தாகத்துல இருந்த எனக்கு நீ தண்ணி குடுத்திய தாகத்தை போக்குறதுனால உன்னை மன்னிச்சு விட்டு வந்த பாரு. இப்ப என்ன அழிக்கும் மறுபடியும் நீதான் காரணமா இருக்கியா? இல்ல ருத்ரா, இந்த ஊர் ஜனங்களுக்காக அவங்க அழிவுல இருந்து காப்பாத்த எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலையே. இவங்க யாரும் நல்லவங்க கிடையாது சிவா. நாளைக்கு உனக்கே ஒரு ஆபத்துனால வந்து நிக்க மாட்டாங்க. பரவாயில்ல ருத்ரா, இவங்க எப்படி வேலை இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த ஊர்ல இருந்து ஒரு உயிர் போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நல்லவனா இருக்காத சிவா, உன் முதுகுல ஏறி குத்திடுவாங்க. பரவாயில்ல ருத்ரா, அடுத்தவங்க முதுகுல குத்துறாங்கிறதுக்காக என்னுடைய குணத்தை நான் மாத்திக்க முடியாது. நீ யாரையும் அழிக்க நான் விட மாட்டேன். சிவா, உட்காரு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுன. சுந்தரேசன், சாமி, நீங்க உடனே ஆருத்ரா எங்க புதைக்கப்பட்டாலோ அங்க போய் உடலை தோண்டி அதை எரிச்சிட்டு வாங்க. சாமி, சொன்னதை செஞ்சாதான் உங்க ஊர் பொழைக்கும். சரி சாமி, இதோ இப்பவே போறேன். வேண்டாம் வேண்டாம், என்ன அழிச்சிடாதீங்க, வேண்டாம். சதுரகிரி சித்தர் பண்ண மிகப்பெரிய தவறு இவ உடலை எரிக்காம விட்டதுதான். இவளை புதைச்சன்ற விஷயத்த நீங்க அவர்கிட்ட சொல்லல. அதனாலதான் இவ இன்னும் இருக்கா. போய் உடனே அவ உடலை அழிச்சிருங்க. சரிங்க சாமி. வேண்டாம், போகாதீங்க போகாதீங்க. வேண்டாம் சொல்லுங்க சாமி. நான் அழியத்து மட்டும் இல்ல, என் குழந்தைய அழிச்சிடும். என் குழந்தை கூட நான் வாழ முடியாது. சொல்லுங்க சாமி. இப்போ நீ வாழ்ந்துட்டு இல்ல.
ஆருத்ரா உடல் அங்க எரிக்கப்பட்டதும் இந்த மந்திரங்கள் மூலியமா அவள் இந்த நெருப்புல குதிச்சு அழிஞ்சிருவா. நான் அழிய மாட்டேன், நான் அழிய மாட்டேன், என்ன விடுங்க, என்ன விடுங்க. முத்து, அவளை புதைச்ச இடம் ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணே, இங்கதான் எங்கேயோ. அங்கதான் நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் வா. அண்ணே, என்ன முத்து, நேரம் இல்ல, சீக்கிரம் வா. ஏற்கனவே ஒரு பாவத்தை பண்ணி உயிரை கொண்டுட்டோம். இப்ப மறுபடியும் உடம்பை எடுத்து எரிச்சு நம்ம 2 பேரும் இந்த பாவத்தை பண்ணுமானே? அதை யோசிக்கிற நேரம் இது இல்ல முத்து. தலைக்கு மேல எல்லாம் போயிடுச்சு. அவளை கொல்றதுக்கு நம்மளும் காரணம் ஆயிட்டோம். இப்ப அழிக்கிறதுக்கு நம்மளே காரணம் ஆயிடுவோம். வேற என்ன பண்ண முடியும்? இல்லன்னா ஊர்ல இருக்கிற மொத்த உயிர் போயிடுமே. வா, அதை பத்திலாம் யோசிக்காத. சரிங்க அண்ணே, இங்கதான் முத்து, தோண்டு. அண்ணே, உடல் தெரிஞ்சுனே. சரி வா, அப்படி தூக்கி கொண்டு போய் அங்க போய் எரிச்சிடும். பாருங்கண்ணே, இத்தனை வருஷம் ஆகியும் இவ உடல் அப்படியே இருக்கு. அதனாலதான் இவ ஆத்மாவும் இன்னும் அழியாம இருக்கு. அப்படி இல்லன்னு 2 உசிரா செத்துருக்கா. பழிவாங்கிற எண்ணத்தோட செத்துருக்கா. அதானே, அவ உடம்புக்கு கூட ஒண்ணும் ஆகல. சரி, சீக்கிரம் தூக்கிட்டு வா, எரிக்கலாம். இங்க இருந்து ஆளுக்கு ஆன்மா என்று கொள்ளனே. நீங்க எல்லாரும் நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல. எல்லாரும் நல்லா இருக்கு. நானும் என் குழந்தைய மட்டும் போரும். கவலைப்படாத ஆருத்ரா, இந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யல, ஆனாலும் அழியிற. இதோட பலன் அடுத்த பிறவில நீ, உன் குழந்தை, உன் புருஷனு சந்தோஷமா வாழ்வீங்க. இதே குழந்தை உனக்கு மகனா வந்த பிறகு. கவலைப்படாம போயிட்டு வா ஆருத்ரா. உண்மையாவா சாமி? நீங்க சொன்னது அந்த கடவுள் சொன்னதா ஏத்துக்கிட்டு நான் போறேன். அடுத்த பிறவியராக நான் நினைச்ச மாதிரி வாழணும். நான் போறேன். ஆருத்ரா உடலை எரிச்சிட்டாங்க. அதனால ஆருத்ராவும் மொத்தமா அழிஞ்சிட்டா. இனி திரும்ப வர மாட்டான். நீங்க பயப்படாம இந்த ஊர்ல இருக்கலாம். இருந்தாலும் நீங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு. அதுக்கான தண்டனையை நீங்களும் அடுத்த பிறவில அனுபவிப்பீங்க.